அதிமுகவினரை ரிப்போர்ட் கார்டை கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம் என திருச்சியில் அமைச்சர் கே என் நேரு பேட்டியளித்துள்ளார். திருச்சி பீமநகர் ஆணைக்கட்டு மைதானத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது. முகாமிற்கு நேரடியாக ஆய்வு செய்து மக்களிடம் குறைகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுக்கோட்டையில் எதிர்க்கட்சி தலைவர் உருட்டுகளும் திருட்டுகளும் என்று தன்னுடைய பரப்புரை துவக்கி உள்ளது குறித்த கேள்விக்கு, அவங்க என்ன உருட்டு திருட்டுகள் 10 ஆண்டுகள் செய்திருந்ததை சொல்லியிருப்பார். 5 ஆண்டுகளும் ஆட்சி செய்ய மக்கள் பயன் கொடுத்து இருக்காங்க. மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. முதல்வரின் திட்டத்திற்கு மக்களின் அளிக்கும் ஆதரவு அவர்களால் தாங்க முடியவில்லை. உறுப்பினர் சேர்க்கைக்கு கோர்ட்டுக்கு போகிறார்கள். உறுப்பினர் சேர்க்கை கூட அவர்களால் தாங்க முடியவில்லை. மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும் போது தாங்க முடியாமல் பேசுகிறார்கள். அவர்கள் காலத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை. மக்கள் கொடுத்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து முதல்வர் பணிகளை செய்து கொண்டு சொல்வதை செய்து கொண்டிருக்கிறார். அதிமுகவினர் வீடு வீடாக சென்று ரிப்போர்ட் கார்டு கொடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு, ரிப்போர்ட் கார்டை கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு நிதி உதவி மறுக்கப்படுவது குறித்த கேள்விக்கு, பிரதமரை வரவேற்க வழியனுப்ப தலைவர் எங்களை அனுப்பியுள்ளார். முதல்வர் தினமும் நிதி குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஜல்ஜீவன் 100 நாள் திட்டம், பள்ளி கல்வித்துறைக்கு பணம் வரவில்லை என வாரம் வாரம் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார் முதல்வர். அவர் எழுதும் கடிதம் தெரியாமல் உள்ளார்களா என கேள்வி எழுப்பினார். என் தொகுதியில் கேட்டாங்க, நிறைய மகளிர் உரிமை தொகை கேட்டிருக்காங்க, வீடு அட்ரஸ் மாற்றுறது கேட்டிருக்காங்க, ரேஷன் அட்டை கேட்டிருக்காங்க, மெடிக்கல் மெம்பர் ஆக்கணும்னு சொல்லி அதுவும் கேட்டிருக்காங்க. எல்லாமே இன்றைக்கே கூப்பிட்டு நேரடியாக ஜாதி சான்றிதழ் கேட்டதுக்கெல்லாம் நேரடியாக கொடுத்துட்டாங்க. பாக்கி எல்லாம் ரேஷன் அட்டை 15 நாளில் கொடுத்துட போகிறாங்க. உங்களுடன் நம்ம உரிமை தொகைக்கு மேலே எல்லாமே இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு தலைவர். அந்த ரிலாக்ஸேஷன் பிரகாரம் பெரும்பகுதியான மக்களுக்கு கிடைக்கும். அது வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறையா கூட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 900 அப்ளிகேஷன் வந்துருக்கு. இந்த 2 வார்டில் மட்டும் 900 அப்ளிகேஷன் வந்துருக்கு. முதலமைச்சரோட உணவுகள் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்காருங்க. இந்த இதுக்கு நீங்கள் சிறப்பாக முதலமைச்சருடைய இதில் சிறப்பான பொதுமக்கள் ஆதரவு என்ன கேட்க போகிறீங்க? பழனிசாமி உருட்டுகளும் திருட்டுகளும் அவர் வேற ஒரு இது கிட்ட வந்துட்டு சொல்லு என்ன சொல்றாரு? புதுக்கோட்டையில் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு பிரச்சாரத்தை தூக்குறாங்க. அவங்க ஆட்சியில் 10 வருஷம் உருட்டி பரட்டலாங்களா, அதை சொல்லியிருப்பார். எங்களெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். என்ன உருட்டு புரட்டு என்ன பண்ணாங்களா சொல்லுங்களா? நீங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தோட்டி வச்சிருக்கீங்க. 4 வருடத்துக்கு பிறகு தோக்குள்ள எதிர்கட்சிகள் ஏங்க 5 ஆண்டு காலம் மக்கள் ஆட்சி செய்ய டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு திட்டமாக தான் செய்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி நேரடியாக வந்திருக்கிறோம். மக்கள் ஆதரவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். முதலமைச்சருடைய திட்டத்துக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களால தாங்கிக்க முடியல. உறுப்பினர் சேர்க்கவே போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு இதெல்லாம் உறுப்பினர் சேர்க்கறது கூட அவங்களால தாங்க முடியல. இதெல்லாம் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கணும்னு தாங்க முடியல. அவங்க காலத்தில் செய்ய விட்டுட்டாங்க. எல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? உருட்டுறது என்ன சொல்கிறாரு? உருட்டுறது அவங்க நீ ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி மொத்தம்லாம் அது தொடர்பாக ஏங்க நீங்கள் மக்கள் கொடுத்தது 5 ஆண்டு காலம்.